friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூவா 3 கிரிமினல் பில்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா. இத ஷார்ட்டா சொல்லணும்னா BNSS னு சொல்லுவாங்க. இத எப்ப 2023ல வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து எஃபெக்ட்ஃபுல்லா வந்து கொண்டு வரப்பட்டது எப்பனா ஜூலை 1 2024ல தான் கொண்டு வரப்பட்டது. இந்த BNSSல டோட்டலா வந்து செக்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா 531 செக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா வந்து CRPCலன்னு பாத்தீங்கன்னா 484 செக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ நியூவாக வந்துட்டு 11 செக்ஷன்ஸ் வந்து இந்த BNSSல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா BNSSல 39 சாப்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து CRPCல பார்த்தீங்கன்னா 37 சாப்டர்ஸ் வந்து இருந்தது. ஸோ 2 சாப்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 85, அதாவது திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 85 திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதாவில் வந்துட்டு செக்ஷன் 2ல வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஏல வந்து இசட் வரைக்கும் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து CRPCன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல வந்துட்டு ஏலேருந்து ஒய் வரைக்கும் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு வீடியோவில் அதற்கான டெஃபினேஷன்ஸ், அதுக்கான செக்ஷன்ஸ், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா நான் BNSS, அதாவது பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதாவில் செக்ஷன் 2 சப்ளாஸ் ஏ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன் A to Z. அதே போல் வந்து CRPCயில் வந்துட்டு இங்கே வந்துட்டு செக்ஷன் 2 ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கான கண்டென்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து செக்ஷன் 2 ஏவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் CRPCயில் இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன்ஸ் ஒதுக்கப்படலை. அதே போல் வந்து செக்ஷன் 2Bயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் CRPCயில் இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன்ஸ் வந்து ஒதுக்கலை. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Cயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. CRPCலன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Aவில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2Dயில் வந்துட்டு பெயில் பாண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே வந்து CRPCயில் பார்த்தீங்கன்னா இதுக்கான தனி செக்ஷன்ஸ் கிடையாது. அதே போல் வந்துட்டு செக்ஷன் 2Eயில் பார்த்தீங்கன்னா பாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கான செக்ஷன் CRPCயில் தனியாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Fல வந்து சார்ஜ் குற்றச்சாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. CRPCயில் வந்து 2Bயில் வந்து இதை பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2Gயில் பார்த்தீங்கன்னா காக்னைசபிள் அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே CRPCலன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Cயில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2Hல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. CRPCன்னு பார்த்தீங்கன்னா 2Dயில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2Iயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இதுவே வந்து இதற்கான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு வந்து CRPCயில் தனியாக ஒரு செக்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Jவில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே CRPCயில் வந்து 2Eயில் வந்து இதை பற்றி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Kவில் பார்த்தீங்கன்னா என்கொயரி. இதே CRPCயில் பார்த்தீங்கன்னா 2Gயில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Lன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸு. இதே CRPCயில் பார்த்தீங்கன்னா 2H. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Mன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸு. CRPCன்னு பார்த்தீங்கன்னா 2I. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Nன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஜுரிடிக்ஷன். இதை CRPCன்னு பார்த்தீங்கன்னா 2Jவில் வந்து இதை பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2O நான் காக்னைசபிள் அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து CRPCலன்னு பார்த்தீங்கன்னா 2L வந்து மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன் 2Pயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதற்கான செக்ஷன்ஸ் CRPCலன்னு பார்த்தீங்கன்னா 2Mல வந்து மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Qலன்னு பார்த்தீங்கன்னா அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதற்கான செக்ஷன் CRPCல பார்த்தீங்கன்னா 2Nல வந்து மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Rன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அபவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள். CRPCலன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Oவில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 2ல் வந்து எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸை பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுவே CRPCயில் 2Pன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Tயில் வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து CRPCலன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Rஐ பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Uவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனு. இதற்கான செக்ஷன் CRPCயில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Sல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Vயில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதற்கான செக்ஷன் CRPCயில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Uவில் வந்து மேட் அவுட் பண்ணியிருக்காங்க.
அதே போல் வந்து பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 2W பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து சிஆர்பிசிலன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2Vயில் வந்து இதை பற்றி மேட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2Xயில் பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் கேஸு, இதுக்கான சிஆர்பிசின்னு பார்த்தீங்கன்னா 2Wவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிமு, இது சிஆர்பிசிலன்னு பார்த்தீங்கன்னா WAவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2Zல வந்து வாரண்ட் கேஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே வந்து சிஆர்பிசிலன்னு பார்த்தீங்கன்னா 2X வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாவில் பற்றி செக்ஷன் 2ல் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஏவுலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிஆர்பிசிலன்னு பார்த்தீங்கன்னா ஏவுலேருந்து ஒய் வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து A to Z 26 வந்து ஆல்பபெட்டிக்கல் வந்து இந்த செக்ஷன் 2ல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து செக்ஷன் 2 ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இதே போல் வந்து உங்களுக்கு வந்து மற்ற கிரிமினல் பில்ஸ் பிஎன்எஸ், பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம், இது எல்லாத்துக்குமான டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு வேணும். பழைய கிரிமினல் பில்ஸ்க்கும் நியூவாக இருக்கிற கிரிமினல் பில்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இதே போல் வந்து உங்களுக்கு லெசன்ஸ் தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதான்றதையும் மஸ்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு தெரிவித்தாதான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் யோசித்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பேர் வந்து இதை விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டு உங்களுக்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்து நியூ கிரிமினல் பில்ஸ் கொண்டு வந்திருந்தாங்களே அதுக்கான ஃபுல் டெஃபினேஷன்ஸ் செக்ஷன்ஸ் என்னென்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிஎன்எஸ் அதாவது பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாவில் வந்து எவ்வளோ செக்ஷன்ஸ் இருந்தது அதை பற்றின ஷார்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் மட்டும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான ரெண்டுத்துக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தா தான் எனக்கு வந்து இது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க லா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இருந்த லா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த இயர் அட்மிஷன் போகிற எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன்.